சிலைகள்லாம் செய்யக்கூடிய விதத்தை நீங்க பாத்தீங்கன்னா இன்னொரு ஆச்சரியமா இருக்கும். நீங்க எந்த உலகத்தின் எந்த ஒரு கலையும் கூட்டலினால் வருவது. ஒரு ஓவியம் வரைகிறாங்கன்னு வைங்க, வண்ணத்தின் கூட்டுதலால் ஓவியம் உருவாகிறது. இப்ப பாட்டு பாடுறாங்கன்னு வைங்க, அவங்க சரங்களின் ஸ்வரம் பாடுறாங்க இல்லையா, அந்த ஸ்வரங்களின் கூட்டுதலால் அந்த பாடல் உருவாகிறது. எல்லாமே அப்படித்தான். அந்த பேச்சு அப்படிங்கிறது வார்த்தைகளின் கூட்டலினால் வருவது. எந்த கலையும் கூட்டுதலினால் உருவாகிறது. ஆனால் சிலை வெடிக்கும் போது நீங்க பாருங்க, அவங்க அந்த கல்லை எடுத்து செதுக்கி 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 ஒரு சிலையாக உருவகிப்பார்கள். சிலை மட்டும்தான் கழித்தலினால் உருவாகிறது. தேவையில்லாததை கழித்து கொண்டே போனால் கடைசி இறைவன் உங்கள் முன்னால் தரிசனம் தருவான். நம்ம மனசுக்குள்ளேயும் தேவையில்லாமல் எத்தனையோ சிந்தனைகள் இருக்கிறது. அதை நாம் கழித்து கொண்டே வந்தால் இறைவன் நம் இதயத்திற்குள் குடி புகுவான் என்கின்ற ஒரு பெரிய தத்துவத்தை நம்முடைய ஆலய அமைப்பும் சிலை அமைப்பும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது.